நாம் படுகிற பிரயாசங்கள் வெறுதாவா இராது என்பதை யார் அறிய வேண்டும்? முதல்ல நாம அறியணும். அப்பதான் நமக்கு தைரியம் வரும். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? என் குடும்பம் அறியணும், என் பிள்ளைகள் அறியணும், எங்க அப்பா எடுக்கிற முயற்சி விருது ஆகாது, வெற்றி கிடைக்கும். அதான் நம்பிக்கை. ஏன்னா எங்க அப்பா கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். நானும் உறுதுணையா பின்ன நிற்பேன். நான் புஷ் பண்ணிப்பேன். அவர் விழாதபடி பிடிச்சுக்கிடுவேன், ஜபத்தால பிடிச்சுக்குவேன், தாங்கிக்குவேன். அவர் எடுக்கட்டும், முயற்சி எடுக்கட்டும், சம்பாதிக்கட்டும், நல்ல 4 பேருக்கு வேலை கொடுக்கட்டும், நான் நிக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் உங்க அப்பாவை பார்த்து சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. என்னங்க சத்தம் கம்மியா இருக்கு? நல்ல சத்தமா ஹல்லேலூயா. சரி, இது தூங்குறவங்களை எழுப்புறதுக்கான ஹல்லேலூயா. சரி, என்ன சொல்ல வரேன்னா, உங்க அப்பாவை பார்த்து நீங்க இனிமே, அப்பா நான் இருக்கேன், டாடி நான் இருக்கேன், நான் பின்னால் உங்க விழாவை என்ன செய்வேன், பிடிச்சிக்குவேன் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. அவரோட பார்த்து ஒரு சிரிப்பாரு உங்களை. ஹல்லேலூயா. அவர் போற வேகமே தனியா இருக்கும். என் பிள்ளை என் பின்னாடி இருக்கா அவன்ட்டு. நம்ம கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். யாரை நம்பி இப்ப சொல்றோம்? யாரை நம்பி சொல்றோம்? கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பி நன்மை செய், வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள், பிரயாசங்களுக்கு யாராவது ஒரு ஆள் டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்க, என்கரேஜ் பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா பண்ணு, இன்னும் பண்ணு, பிளான் போட்டு தரேனா, இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். ஒரு மனம் பட்டு அப்படியே செஞ்சோம்னா நீங்க பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் பண்ணலாம். சோதனைகளை எல்லாம் என்ன செய்யலாம்? சாதனைகளாக மாற்றலாம். ஆரம்ப சோதனை இல்லாம சாதனை ஆகவே முடியாது. ஹல்லேலூயா.